ஒரு இனிமையான இலக்கை நோக்கி செல்லுகின்ற பாதையாக தான் உன் வாழ்க்கை பயணம் இருக்கின்றது. வாழ்க்கையில் ஒருவரை நம்புவது என்பது முக்கியமானது. அந்த நம்பிக்கையை இறைவன் மீது வைக்கும் பொழுது அவர் வழிகாட்டியாக என்றென்றும் வருகின்றார். நமக்கு ஏற்படும் துன்பங்களையும் பிரச்சனைகளையும் சாபமாக எண்ணி விடுவதுதான் நம் வாழ்க்கைக்கான பெரிய சோதனை. அது முடிவல்ல, மாற்றத்தின் ஆரம்பம் என்று தெரிந்து கொண்டால் அங்கு அது துன்பமாகவோ பிரச்சனையாகவோ நிம்மதி இழக்கக்கூடிய விஷயமாகவோ தெரியாது. இன்னும் 48 மணி நேரத்தில் திடீர் திருப்பம் உன்னுடைய வாழ்க்கையில் வந்தே தீரும். இன்று நீ அழுதாய், நாளை நீ புன்னகிப்பாய். இன்று நீ சோர்வாக இருந்தாய், நாளை நீ சுறுசுறுப்பாவாய். இன்று காயங்களோடு இருந்தாய், நாளை காயங்கள் எல்லாம் ஆற்றப்பட்டு ஆரோக்கியம் அடைவாய். இப்படி ஒவ்வொரு மாற்றங்களாக உன்னுடைய வாழ்க்கைக்கு இன்பத்தை கொடுக்கக்கூடிய மாற்றம் திருப்பங்களாக 48 மணி நேரத்தில் மிக பெரிய அளவில் உன் வாழ்வை வந்து அடைந்தே தீரும். எதற்காக இப்பொழுது இந்த மாற்றம் தேவைப்படுகின்றது? நீ என் மீது வைத்த நம்பிக்கையின் பரிசு. இவ்வளவு நாள் நீ பொறுமையாக காத்திருந்ததற்கான பரிசு இப்பொழுது மாற்றமாக உன் வாழ்வை வந்தடைய போகின்றது. அற்புதங்கள் உடனே வருவது இல்லை. அது பல காலமாக பல விஷயங்களினுடைய கோர்வையாக கட்டமைக்கப்பட்டு ஒரு நொடி பொழுதில் அதிசயமாக வெளிப்படுகின்றது. ஆனால் அதற்கு பின்னால் பல காலங்கள் எடுத்திருக்கின்றது. அந்த காலங்கள் தான் சோதனைகளும் பரீட்சைகளும் பிரச்சனைகளும் உன் வாழ்வில் ஏற்பட்ட மாற்றங்களும். நீ இப்பொழுது எதிர்பார்க்காத ஒரு நிலைக்குள் செல்ல போகின்றாய். அந்த வெளிச்சம் உன்னை தேடி வந்திருக்கின்றது. நீ நம்புகின்றாய் என்றால் அதுதான் உனக்காக எழுந்து நடக்க போகின்ற விஷயம். மாற்றமின்றி வாழ முடியாது. நம் வளர்ச்சிக்காக தான் அந்த மாற்றத்தை விரும்புகின்றோம். பழையதை விட்டுவிட தயங்குகின்றோம். ஆனால் அந்த தயக்கத்தை நான் கலைக்கின்றேன். மாறுவதற்கு அஞ்சக்கூடாது. அதை முன்னேற்றமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். வாழ்க்கையின் ஒவ்வொரு துயரமும் ஒரு அரிய ஆசீர்வாதத்தின் முகவரி. நம்பிக்கை என்பது உள்ளத்திலிருந்து எழக்கூடிய அலை. நீ மூடிய கண்களோடு நம்புகின்றாய் என்றால் அது மூட நம்பிக்கை. உன்னுடைய கண்களை திறந்து கொள். மனம் முழுவதும் உணர்ந்து அழைத்து அன்போடு எதிர்பார்க்கும் அந்த நம்பிக்கை தான் உன்னுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய மிகப்பெரிய சக்தி. இன்று நீ சாய்பாபாவை நம்பிக்கையோடு அழைத்தால் நாளை உன் வீட்டு கதவை நான் தட்டுகின்றேன். மனிதன் என்பவன் தவறு செய்யதான் வந்தவன். அதை உணர்ந்து திருந்தும். அதுதான் உயர்வு. நீயும் செய்தாய், நீயும் தவறினாய். அது குற்றமில்லை, அது ஒரு பாடம்தான். தவறினாலும் பரவாயில்லை. அந்த பிழையை புரிந்து திருந்துவாய் என்றால் நான் உன் பக்கம் இருக்கின்றேன். உணர்வு இல்லாத வாழ்க்கை உயிரில்லாத வண்டி. தினமும் எந்திரம் போல வாழ்கிறோமா? இல்லை, நம் உள்ளத்தில் சாய்பாபா வைத்து நாம் செய்வதை ஒரு அர்ப்பணிப்பாக எடுத்துக்கொண்டால் வாழ்க்கை அர்த்தமுள்ளதாக மாறிவிடும். உனக்காக என் பார்வை படிந்திருக்கின்றது. நீ என்னை நம்பினால் நான் உன் வாழ்க்கையை பூமி கொண்டு எழுதுவேன். 48 மணி நேரத்தில் திடீர் திருப்பம் வரும். நீ எண்ணும் வழி அல்ல, நீ எதிர்பார்த்த மூலம் அல்ல, நீ கற்பனை செய்யாத அளவில் நல்லது உன்னை தேடி வரப்போகின்றது. புத்தம் புதிய வாழ்க்கை. இன்றே மனதில் கூறு, நான் என்னை நம்புகின்றேன், நான் சாய்பாபாவை நம்புகின்றேன், என் வாழ்க்கை அழகாக மாறப்போகின்றது என்று. அந்த நம்பிக்கை தான் உன் முகத்தில் ஒளியாக பிறக்கும், கண்களில் அழகாக பூக்கும், நல்லது நடக்கும்.